பிரைஸ் தி லார்ட். தொடர்ச்சியாக அநேக காரியங்களை நாம் பார்த்துட்ருக்குறோம். வெற்றியை பற்றி பார்த்தோம். தேவனால் கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்றும் பார்த்தோம். இப்போ நெகேமியா ஒரு பெரிய சவாலை முன்னால் வைக்கிறார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம், அந்த நல்ல வேலையை செய்வதற்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த நாட்களில் நாமும் எழுந்து கட்டணும். எதெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பொதுவாக கட்டுதல் என்று சொல்லும்போது வீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. புதுசாக வீடு கட்டுறது, நிலம் வாங்கி வீடு கட்டி அதில் குடியிருக்கிறது, அல்லது பழைய வீடாக இருக்கும், அதை ஃபுல்லாக டிமாலிஷ் பண்ணி இடிச்சிட்டு அதில் ஒரு புதிய வீடை கட்டுறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பழைய வீட்டையே புதிதாக்கி நல்லா மாடிஃபை பண்ணி அதில் குடியிருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம எதெல்லாம் கட்டணும், கட்ட வேண்டி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். முதல் கட்டமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டணும். தன் வாழ்க்கையை கட்டினவள் என்று சொல்லி ஒரு பைபிள் கேரக்டர் வேதத்திலிருந்து பார்க்க போறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அவளை குறித்து ஒரு சில வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வேற யாரும் இல்லை, மகதலேனா மரியாள். அவள் தன் வாழ்க்கையை கட்டினவள். இன்றைக்கு இந்த கேள்வியை நம்மகிட்ட கேட்கலாம். இது பர்சனல், வெரி பர்சனல், தனிப்பட்ட நபருக்குரிய ஒரு சவால். இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டிக்கிறேனா, கிறிஸ்துவுக்காக கட்டிக்கிறேனா, கிறிஸ்துவோடு கூட கட்டிக்கிறேனா என்ற கேள்வியை நம்ம முன்ன வைக்கலாம். இப்போ இந்த மகதலேனா மரியாளை பார்க்கும்போது அவளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. என்ன சொல்லிக்குது? லூக்கா 8:2 அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும். இந்த மகதலேனா மரியாள்கிட்ட 7 பிசாசு இருந்துச்சான். ஒரு பிசாசு இருந்தாலே பயங்கர அலக்களிப்பா இருக்கும் இல்லையா? 7 பிசாசுனா அவளை அலக்களிச்சிருக்கோம், குடும்பத்தாரை அலக்கழிச்சிருக்கோம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்து பயந்துருப்பாங்க. யாரும் அவளை நேசித்துக்க மாட்டாங்க. அவளும் தனக்கு விரும்பிய காரியத்தை செய்ய முடியாம ஒரு விடுதலைக்காக ஏங்கி நின்று அந்த பெண் அன்றைக்கு அவள் இயேசுவை சந்திக்கிறாள். இயேசுவை சந்தித்த உடனே அதில் சொல்லிக்குதுல 7 பிசாசுகள் நீங்கி விடுதலையாக்கப்பட்ட பெண் என்று சொல்லி அந்த மகதலேனா மரியாளை பார்க்குறோம். இப்போ அவ ஆண்டவரை விட்டு ஓடலை. இன்றைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம், அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரை ஆசீர்வதித்தவரை மறந்து நம்ம போயிடும். இவ விட்டு விழவே இல்லை, அவரோடு கூட இருந்தாள் என்று சொல்லி அதில் சொல்லிக்குது. 3ஆம் வசனத்துல அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அதுல மகதலேனா மரியாளும் உண்டு, கூடவே இருந்திருக்கிறாள். அப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த மகதலேனா மரியாள் சிலுவையின் அருகில் இருந்தாள். அந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசுவை கல்லறையில் வைத்த இடத்தை பார்த்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலாவது சந்திக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு 16:9 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். முதல் தரிசனமானார். இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டால் தன் வாழ்க்கையை கட்டினவள். இப்ப நான் ஒரு சில வசனம் மட்டும் எரேமியால வாசிக்கிறேன். அதுல முழுமையாக தங்களை அர்ப்பணிக்காத பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 3:10 இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரி ஆகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கள்ளத்தனமாய் திரும்புகிறது,
முழு மனதாய் திரும்பவில்லை. இதே போல நம்மை குறித்து சொல்லப்படுகிறதா? கள்ளத்தனமாய் ஆண்டவர்ட்ட திரும்புறது, ஒரு பச்சோந்தி போல ஒவ்வொரு இடத்திற்கு உகந்தவர்களாக நம்ம நடந்து கொள்றது, அப்படி இருக்கவே கூடாது. அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எரேமியா 3:22 விதமாக சொல்லுகிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். 2:27 அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் இராதபடி ஆண்டவரை நேருக்கு நேர் சந்தித்து நம்முடைய சுய நிலைமையை உணர்ந்து நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதில் வேதனையோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 2ஆம் அதிகாரம் 21, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கட்டணும். அன்றைக்கு மகதலேனா மரியாள் பயங்கரமான ஆவிகளின் கட்டுகளில் பிடிப்பட்டவளாக இருந்தாலும் விடுவிக்கப்பட்டவளாக கடைசி பரியந்த நிலையிலிருந்து வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்து முடித்தாள் என்று பார்க்குறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வெற்றியின் வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் கிறிஸ்து